ரெண்டே பொருள் வச்சு ஒரு போண்டா ஈஸியான முறையில் செய்யலாம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு, பச்சை மிளகாய், சோட்டா மாவு, உப்பு. இது எல்லாமே நம்ம வீட்டில் தான் வச்சுருப்போம். இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரம் எடுத்து மைதா மாவு போட்டுருங்க, பச்சை மிளகாய், உப்பு, சோட்டா மாவு, சோட்டா மாவு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிடுங்க. சோட்டா மாவு, உப்பு, பச்சை மிளகாய், மைதா மாவு 4த்தையும் சேர்த்து நல்லா இதை மாதிரி கலரிடுங்க. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலரணும். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, இது மாவு திக்காக தான் இருக்கும். கலரிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச உடனே கையிலையும் எடுத்து போடலாம், ஸ்பூன்லேயும் போடலாம். பாருங்க, திக்காக தான் இருக்கும் மாவு. இது மாதிரி ஸ்பூனில் சின்ன சின்னதாக போட்டு திருப்பி விட்டு வெந்துருச்சு, அதை எடுத்துடலாம். இது பாருங்க, இந்த மாதிரி திருப்பியும் சின்ன சின்னதாக அது கையில் முதல்ல ஸ்பூனு, இப்போ கையிலையும் போடலாம், ஸ்பூன்லேயும் போடலாம். உங்களுக்கு தேவையான அளவு சின்னதாகவும் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். ஆனால் போட்டு ஸ்லோ பண்ணி விடுங்க, கொஞ்சம் வேகணும். உள்ளே வெந்த பிறகு தான் எடுக்கணும். பொறுமையாக போடுங்க. கையில் போட்டிங்கன்னா கையில் போடும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம போகும்போதும் வரும்போதும் இது சாப்பிட்லாம். சுட்டு வச்சுட்டேன்னு வச்சிங்க, இது ஆறிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, ஆறிட்டா கூட நம்ம போகும்போதோ வரும்போதோ சாப்பிட்டுனே இருக்கோம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், சீக்கிரமாக வெந்துடும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதை நம்ம வீட்டிலையே வச்சுருப்போம். இந்த மைதா, உப்பு, பச்சை மிளகாய் ஈஸியாக செய்யலாம். அவ்வளோதான், லாஸ்ட்டு சின்ன சின்னதாக போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு கப்பு மாவுலேயே எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா? மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு கப்பு மாவில். இதை அப்படியே பொறுமையாக திருப்பி விட்டு அவ்வளோதான், 2 வாட்டி கலர்னா வெந்துடும். அவ்வளோதான், வெந்துடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கும்போதே? சாப்பிடணும் போல் இருக்கா? டக்குன்னு போங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி இது செய்கிறது. ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுங்க, ஒரு டீயை போட்டு இந்த போண்டா வச்சுன்னு வச்சிங்களேன், ரொம்ப ஈஸியான முறையில் முடிஞ்சிடும். அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போது சூப்பு, இந்த போண்டாவும் இந்த சூப்பும் செஞ்சேன்னு வச்சிங்க, நல்லா சூடாக சாப்பிட்லாம். 2த்தையும். வெஜிடபிள் சூப்பு, போண்டா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். போண்டா டீக்கும் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி சூப்புக்கும் வச்சு சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.